இன்றைக்கி எல்லாருமே ப்ரமோவில் பார்த்த ஃபைட் வந்து இப்போ லைவில் வந்துருச்சு. அதாவது கமருதீனும் சபரியும் தண்ணி பிடிக்கிறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பிக் பாஸ் குறும்படமாக போட்டு காமிச்சிட்டாங்க. அது வந்து பெரிய தப்பு தான். எல்லாருமே அவங்களோட வியூ அழகாக எடுத்து வைக்கிறாங்க. முதல்ல விக்ரம் வந்து அழகாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது உங்களோட டியூட்டி, அதனால் நீங்கள் அதை பண்ணியிருக்க தான் வேணும். நான் பார்த்தேன், இருந்தாலும் எனக்கு உங்களை வந்து எழுப்பவும் முடியாது, சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூம்குள்ளே நான் வரவும் முடியாது, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வியூ சொல்கிறாரு. எல்லாருமே அழகாக எடுத்து வைக்கிறாங்க. கனியும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆதிரை ஏன்னு தெரியல, லபோதிபோன்னு பயங்கரமாக கத்துறாங்க. பயங்கரமாக கத்தி இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமருதினியும் சபரியும் போட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. எஸ்பெஷலி கமருதினை, ஏன்னா அவர் தான் வந்து இதுக்கு ஹெட்டு, சபரி வந்து அதில் ஒர்க்கர் தான். அதனால் சபரியை கொஞ்சம் எல்லோரும் விட்டுடுறாங்க. அப்போ சபரியும் வந்துட்டு சாரின்லாம் சொல்கிறாரு. கமருதனும் கொஞ்சம் சட்டிலாக தான் பேசுகிறாரு. ஆனால் வந்து ஆதிரை விடவே இல்லை, நான் கேட்பேன்னு ஓவராக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுகிறாங்க. அதான் நடந்துச்சு. ஸோ இப்போ தான் அந்த லைவில் அந்த சண்டை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறமா விஜய் பாரு சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு தானே, தண்ணி வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அப்படின்ன உடனே கமருதீன் சொல்கிறாங்க, ஆமாம் அது கரெக்டு. உள்ளே வச்சுமே கமருதீன் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டாங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணாதீங்க, சரி என்னடா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னோடனே அதை வச்சுட்டு ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான். ஏன்னா ஒருத்தவங்க தப்பு எல்லாருக்குமே நடக்கிறது தான் உலகத்தில். அது தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது செம்மையாக கோவம் வரும். பட் அது வந்து தண்ணி இல்லைங்கிறதுக்காக கோவம் வரணுமே தவிர பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக கோவம் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டஸ்டன்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து டெஃபினட்டாக சரியான மார்க்கெட்டிங் பிஆர்லாம் செட் பண்ணி வந்திருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் ஓட்டும் செமையாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட்டும் நான் கமெண்ட்ஸ்லலாம் பயங்கரமாக பார்த்தேன். கண்டிப்பாக என்ன ரீசனுக்காக அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்படின்னு தெரில. ஏதாச்சும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணலாம். பட் எதுவுமே அவங்க பண்ணலை. இப்போ வரைக்கும் சும்மா கத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.